ஹே ஃபேம், ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்கின் டைப்புக்கு என்ன கிளென்சர் யூஸ் பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்த நிறைய ரிவ்யூஸில் நான் நோட் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்ஸ் இது. என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டேன். ஸோ இது நான் நிறைய பேர் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு, காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி கேட்டிங்க. ஸோ அதனால அதுக்கும் நான் ரிவ்யூஸ் பார்த்து மோஸ்ட்டாக எனக்கு எது பெட்டராக ஃபீல் ஆச்சோ அதை நான் வந்து இங்கே போடுறேன். ஸோ அதை நான் பாயிண்ட்ஸாகவும் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம கிளென்சிங் எப்போ யூஸ் பண்ணுவோம் தான் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ எப்படின்னா நம்ம ஏஎம் அண்ட் பிஎம், ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம இப்போ எந்த லைக் மாய்ஸ்சரைசர் ஆர் சீரம் என்ன போடுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இன்னொன்று, நம்ம வெளியே எங்காவது ஹேங் அவுட் பண்ணிட்டு வரோம், லைக் ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலுமே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிக்கணும். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் யர் ஸ்கின் டைப் நீங்கள் ப்ராப்பராக என்ன லைக் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் வந்து ஒரு சிலர் வந்து சிட்டாஃபில் ட்ரையும் இருக்குது, நார்மலும் இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், பட் ட்ரையோட கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின் வந்து என்னது, ஆயிலியாக ட்ரையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாவே உங்கள் ஃபேஸ் ரொம்ப வந்து ட்ரையாக, எப்படி சொல்கிறது, ஆயிலினா உங்கள் ஃபேஸை ஃபிங்கர்ஸில் டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆயிலியோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி ட்ரை ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இழுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின்னா மேபி உங்கள் சீக்ஸ் இல்லை நோஸ் இல்லை சின் அந்த மாதிரி இடத்துல மட்டும் ஆயிலியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்லாட்டி உங்களோட ஃபோர்ஹெட்டில் அங்கே மட்டும் ஆயிலியாக இருக்குது, மற்ற இடம்லாம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்னா நார்மலாக என்ன இது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இல்லை ரெட்டிஷ், நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இதெல்லாம் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் வந்து ஸ்கின் கேர் இது எதுவுமே கிடையாது, அது ரிலேட்டட் நான் எதுவுமே ஸ்டடி பண்ணல. ஜஸ்ட் நான் பார்த்த ரிவ்யூஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஆக்னி ஸ்கின்க்கான ஸ்கின் கேர் கிளென்சர் வந்து என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற வந்து காஸ்ரெக்ஸோடது. ஸோ இது வந்து என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ இது வந்து காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது எனக்கு வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஆயிலி காம்பினேஷன் அண்ட் ஆக்னே ஸ்கின்னுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை, நார்மல் அண்ட் சென்சிட்டிவ். ஸோ ட்ரை, நார்மல் அண்ட் சென்சிட்டிவ்க்கு நான் மோஸ்ட்டாக பார்த்த ரிவ்யூஸ் என்னது அப்படின்னா செராவேயோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர். ஸோ இது வந்து நான் மோஸ்ட்டாக சிட்டாஃபில்தும் நல்லா இருக்குன்னு நான் நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டு நான் பார்த்தேன். பட் அதை விட ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து செராவேயோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர் வந்து பார்த்தேன். அண்ட் தென் ஆயிலி, ஆக்னே காம்பினேஷன், இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை சென்சிட்டிவ், ட்ரை ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ்னால் அது சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இது வந்து அலோவேரா ஜெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இது வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும், இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 கிளென்சருக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மினிமலாக என்ன குவான்டிட்டியில் ஏதாச்சும் கிடச்சிது அப்படின்னா, லைக் கிளென்சரில் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட் அதை வாங்கி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். ஸோ எஸ், தட்ஸ் இட். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு நான் இது யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் நான் ரிவ்யூஸ் பார்த்து இது போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், டோனருக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இந்த வீடியோ கிளென்சருக்கான இது நான் செக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டோனர், மாய்ஸ்சரைசர், சீரம் எல்லாத்துக்குமே நான் செக் பண்ணி போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ, பாய் பாய்.